விஜய்க்கு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, ஒன்று இல்ல. என்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீ சொல்லவில்லையோ, நீ எல்லா மக்களுக்கும் உள்ள தலைவன் இல்லை என்று நான் சொல்லுவேன். நீ எல்லா மக்களுக்கும் உள்ள தலைவன் இல்லை. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவனுக்காக நான் பேசுவேன், முஸ்லிம்களுக்காக நான் பேசுகிறேன். நாகூர் ஆண்டவர் தர்காவும் வேளாங்கண்ணியும் இந்துக்களால் தான் போற்றப்படுகிறது. இந்துக்கள் என்ற வார்த்தையை எனக்கு பிடிக்காது. ஆகவே தமிழ் சமயத்தை பிற சமயத்தை சேர்ந்தவர்களால் போற்றப்படுகிறது. அதுதான் நல்ல நாகரிகம். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் உனக்காக நாங்கள் பேசுகிறோம், நீ எங்களுக்காக பேச மாட்டாயா என்று கேட்கிறேன். நான் திருப்பரங்குன்றத்தில் ஏன் வாய்மூடி கிடந்தாய்? என்ன பாசிசம் நடந்தது? என்ன பாயாசம் நடந்தது? நீ சொன்னா பாசிசம் என்று பாயாசம் என்று சொன்ன என்ன பாயாசம், என்ன பாசிசம் நடந்தது? இதுல என்ன இருக்கிறது? ட்ரம்ப் காலில் அவர் விழுந்திருந்தால், மக்களுக்காக விழுந்திருந்தால் என்ன தப்பு என்று நான் கேட்கிறேன். விஜய் மோடி அவர்கள் திருப்பூரும் ஆம்பூரும் வாழ்வதற்கும், நம்முடைய பொருட்கள் ஏராளமாக ஏற்றுமதி செய்வதற்கும், தமிழ்நாடு பொருளாதார நிலையில் உயர்நிலை பெறுவதற்கும், 1ஆம் நம்பர் மாநிலமாக ஆவதற்கு நீயா காரணம். தவறாக மத்திய அரசாங்கம் நடந்தால் அந்நிய செலாவணி போய்விடும். மாநில அரசாங்கத்துக்கு தேசம் நோ ரோல் இன் இட். ஸ்டாலினுக்கு ஒரு ரோலும் கிடையாது. கடனை வாங்கி அவர் வாட்டிக்கு 10-5 லட்சம் கோடி தேவையில்லாம மீது சுமத்தி வைத்திருக்கார்.